ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கில்ஸ் அப்கிரேட். நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் SMPS உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 பார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் SMPSல இருக்கக்கூடிய சிங்கிள் ரெயில் மல்டி ரெயில் அப்படின்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெயில் டிசைன் இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ரெயில் மல்டிபிள் ரெயில் சொல்லி 2 விதமா இருக்குது. சிங்கிள் ரெயில் மல்டிபிள் ரெயில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் ரெயிலை பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட் அட் 53 ஆம்ப் அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி நீங்க மல்டி ரெயில் SMPSக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 3 12 வோல்ட் வரும். அந்த 3 12 வோல்ட்லயும் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 20 ஆம்ப்னு சொல்லி தனித்தனியா அதுக்கு பிரிச்சு வரும். இது ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ரெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 12 வோல்ட்லயே வந்து அது மேக்ஸிமம் எவ்வளவு ஆம்பியர் கவரேஜ் பண்ணணுமோ அதை வந்து அதுல கவர் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி நீங்க மல்டிபிள் ரெயில் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரெயில பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வோல்ட்டுக்குமே வந்து ஒரு பிக்ஸடான அமௌண்ட் தான் வந்து அது ஆம்பியர் வந்து வெளிவிடும். அதுக்கு மேல வந்து அதுல வராது. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ரெயில பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் அந்த 53 ஆம்ப்ஸ்க்கு மேல அது பவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இழுக்க ஆரம்பிக்குது SMPSல இருந்து அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். சம்டைம்ஸ் SMPSல வந்து ஏதாவது கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, ஹை வோல்டேஜ் ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா SMPSே வந்து அது வந்து ஃபால்ட் ஆகிரும். இதே நீங்க மல்டிபிள் ரெயில பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வோல்ட்ல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து அதை தடுத்து அந்த 12 வோல்ட்டை மட்டுமே வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா முன்னாடி இருந்த காலத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து ஏதாவது பெட்ரூம்லயோ இல்லைன்னா வேற எங்கேயோ கிச்சன்லயோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சுவிட்ச் போடும் போதோ ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து மொத்தமா கரண்ட் கட் ஆயிடும். நம்ம நேரா போயிட்டு மெயின் போர்டில் போயிட்டு அதுல இருக்க ஃபியூஸ் கேரியரை ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபியூஸ் ஒயரை சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி போட்ட உடனே வீடு ஃபுல்லா கரண்ட் வந்துடும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே வந்து கரண்ட்டை வந்து ட்ரிப் பண்ணி விடுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சுவிட்ச் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்க வீட்டு பெட்ரூம்ல நீங்க ஏதாவது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சுவிட்ச் போடும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்க பெட்ரூம்ல இருக்க சப்ளையை மட்டும் அது கட் பண்ணி விட்டுரும். நீங்க நேரா போயிட்டு உங்களுடைய MCB பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்க ட்ரிப்பை நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டா அங்க போன கரண்ட் மட்டும் அங்க மட்டும் வந்துடும். மற்றபடி வீட்டில் இருக்கிற வேற எந்த இடத்துக்குமே வந்து அது அஃபெக்ட் ஆகாது. இதுதான் வந்து மல்டிபிள் ரெயிலோடைய எக்ஸாம்பிள். சரி, இந்த சிங்கிள் ரெயில் மல்டிபிள் ரெயிலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதர் போர்டுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த ATX பவர் கனெக்டர்ல தான் இந்த சிங்கிள் ரெயில் மல்டிபிள் ரெயில் எல்லாமே வந்து இருக்கும். ஆனா மோஸ்ட்லி வந்து இப்போ சிங்கிள் ரெயில் தான் வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே ஈஸியா அவைலபிளா டக்குன்னு கிடைக்கும். மல்டிபிள் ரெயில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். சரி, இதுல வந்து 12 வோல்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு. ஆனா இதோடைய ஆம்பியர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லோல இருந்து மிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன்ல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து 35 இல்லைன்னா 38 ஆம்பியர்ஸ்க்குள்ள வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட்ல இருந்து அப்பர் மிட், அதாவது பாத்தீங்கன்னா ஹையருக்கும் மிட்டுக்கும் இடையில இந்த மாதிரி இருக்கும். இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். 40ல இருந்து 80 ஆம்ப்ஸ்க்குள்ள இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ல ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய SMPSல வந்து ஆம்பியர் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80ல ஸ்டார்ட் பண்ணி 100 அதுக்கு மேல தான் போகும். சரி, இந்த ஆம்பியர் வந்து எதுக்கு வந்து இவ்வளவு ஹையா கொடுக்குறாங்க, கம்மியா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இந்த ஆம்பியர் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த ஆம்பியர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய கிராபிக்ஸ் கார்டுலாம் வந்து அதுல வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இல்லைன்னா அதுக்கு பவர் பத்தாம என்ன ஒன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலே அது உடனே வந்து டக்குன்னு லேக் ஆகுது, ஷட் டவுன் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லோ வந்து தேவைப்படாது. இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிட்ல இருந்து அப்பர் மிட், அதே மாதிரி ஹை. மிட்ல இருந்து அப்பர் மிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆம்பியர்ஸ்ல வந்து மெயினா எந்த கிராபிக்ஸ் கார்டு நல்ல சப்போர்ட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NVIDIAல GeForce RTX 4070 சொல்லக்கூடிய அந்த 12GB அப்புறம் 16GB வேரியன்ட் இதுல வரக்கூடிய இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து பவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிராபிக்ஸ் கார்டுன்னு பாத்தீங்கன்னா அதே NVIDIAல GeForce RTXல 4090 சொல்லக்கூடிய 24GB கிராபிக்ஸ் கார்டுக்கு வந்து இது வந்து பவர் வந்து நல்ல பெஸ்டா ப்ரொவைட் பண்ணும். இதுக்கு தான் வந்து இந்த ஆம்பியர் வந்து அதிகமா வச்சு கொடுக்குறாங்க. 12 வோல்ட்ன்றது வந்து மேட்டர் இல்ல, அதுல எந்த அளவுக்கு பவர் கரண்ட்டை வந்து உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு SMPS வந்து மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் ஹை ரேஞ்சுன்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி பிரிக்கிறாங்க.
சரி இதை வந்து நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த SMPS வாங்குறதா இருந்தாலும் அதோடைய பவர் அவுட்புட்னு சொல்லி SMPSலேயே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்க போறீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே அந்த ப்ராடக்ட் பேஜில் போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் வந்து அவுட்புட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 12 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெயில். 2 தடவை 3 தடவைக்கு வந்து 12 வோல்ட்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மல்டிபிள் ரெயில். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு 12 வோல்ட் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் 12 வோல்ட் வச்சு வராது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த சிங்கிள் ரெயில் மல்டிபிள் ரெயில்ன்றது வந்து சர்க்கியூட்டுக்கு உள்ளே இருந்தே வரக்கூடிய அந்த ஒயர்ஸ் வந்து எது வழியாக வெளியே மெயினாக அவுட்புட்டில் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மதர் போர்டோடைய டோட்டல் பவர் சப்ளை கொடுக்குற இடத்துல தான் வந்து அந்த சிங்கிள் ரெயிலா மல்டிபிள் ரெயிலா அப்படின்றது வந்து முடிவாகும். அதனால் உங்களால் வந்து வெளியில் வரக்கூடிய கேபிள்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சிங்கிள் ரெயில் மல்டிபிள் ரெயில் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வெளியில் கேபிள்ஸ் வந்து அவுட்புட் வரும். அதனால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி SMPS-ஐ எப்படி கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக வாங்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட ஃப்ரைடே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.